கைஸ் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா January 13 மண்டே ஆகுது. மணி இப்போ காலையில் 1 மணி ஆகுது. கரெக்டாக 1:03 AM. இந்த டைமில் நான் உட்காந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கம்பெனியோட சில ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைமாகவே நான் வந்து பெண்டிங்லேயே வச்சிட்ருக்கேன். பெண்டிங்காக மீன்ஸ் லைக் இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் வீக்கே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து கேட்குறதுக்கு யாரும் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை. அப்படின்னால அப்படியே டிலே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி மண்டே வந்துடுச்சு. மண்டே காலையில் எழுந்துச்சுன்னா அவர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கேட்க மாட்டார் அதிகமாக. பட் இருந்தாலுமே நம்மளும் இப்போ நான் லாஸ்ட் 1 வீக் நான் எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி அங்கே காட்டிக்கவே இல்லை. ஸோ இப்போ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மார்னிங் ஆகிறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு நான் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அந்தந்த ஒர்க்கை நம்ம அந்த டைமில் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைட்டு 1 மணிக்கெலாம் நான் உட்காந்து பண்ணணும்னு சொல்லி எதுவும் இருக்காது. நான் பாட்டு இந்த டைமில் தூங்கிட்டு இருக்கேன். பட் இப்போது தூங்கவும் முடியாமல் ஒர்க்கும் எனக்கு இப்போ கூட எனக்கு வந்து பண்ணணுங்கிற அந்த ஃபீல் வர மாட்டேது. பட் இருந்தாலுமே நானே உட்காந்து போட்டு என்ன ப்ரெஷர் பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களோட அந்தந்த ஒர்க்கை அப்பப்போ முடிச்சிருங்க. அதே மாதிரி இதுக்கு நான் இப்போ இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணாததுக்கான இன்னொரு முக்கியமான காரணமும் என்ன சொன்னால், ஒரே நாள்லேயே வந்து நான் நிறைய விஷயங்கள் செய்யணும். லைக் 5, 10, 20 விஷயம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் எண்ட் ஆஃப் த டே எந்த ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து 10, 20 டாஸ்க் வச்சுருக்கனால நிறைய டாஸ்க் நம்ம வந்து போட்டு தரக்கூடாதுன்னு இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நான் ரொம்ப டைமாகவே புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு சிம்பிளாக வச்சுக்கணும். வெறும் 3 டாஸ்க் தான். இன்றைக்கி 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும். உங்கள் லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் டெய்லி 3 விஷயம் பண்ணால் போதும். அந்த மைண்ட் செட் நம்ம வந்துட்டாலே போதும் போல் எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம உட்காந்துருவோம். ஒரே நாள்லேயே உட்காந்து 10 விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும், 20 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்தோன்னா ஒரு டாஸ்க் கூட கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப போட்டு டாஸ்க்லாம் உங்களுக்கு தராமல் சிம்பிளாக 2 டாஸ்க் 3 டாஸ்க் வச்சுக்கிட்டு அந்த 3 டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தென் உட்காந்து மற்ற விஷயத்தை உட்காந்து பண்ணுங்கள். பட் நிறையா டாஸ்க் தராதீங்க உங்களுக்கு 10, 20ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் உட்காந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். பட் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வீடியோவில் கேட்குறது தான். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அண்ட் எவ்வளோ நேரம் பண்ணீங்க. அது நீங்கள் புக் படிச்சிருக்கலாம், இல்லை ஸ்கில் லேர்ன் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அது என்ன பண்ணீங்க அண்ட் எவ்வளோ நேரம் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.